என்ன நீங்க எவ்வளவு வருஷமா ஒரே மாதிரி கோட் போடுவீங்க, ஏன் அதே ஷோ பண்றீங்க? வேற மாதிரி ஒரு ஜாலியா ஒரு ஷோ பண்ணுங்க. இது வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா கேட்கறோம்னு நான் உங்க காதுல சொல்றேன். ஒரே ஷோவே பண்ணிட்டு இருக்கிய, டிஃப்ரெண்டா வேற ஏதாவது ட்ரை பண்ண மாட்டியா? உனக்கெல்லாம் போர் அடிக்கலையா? அதானே. ஐயோ, இப்ப அண்ணன் கிட்ட கேட்கணுமா? இது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாச்சே. சரி, ஆக்சுவலி நான் அண்ணாவை இன்டர்வியூ எடுத்ததே இல்ல. இல்ல அப்படியே வாய்ப்பு நம்ம ரெண்டு நமக்கு கிடைக்கவே இல்லை. தட்ஸ் ரைட். பட் எப்பவுமே சொல்றாங்க அந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் இல்ல ஒரு கிராமர் இருக்கு அதுக்கு. பட் இன்னொரு கிராமரும் இருக்கு. ஒரே விஷயத்த வந்து அத சிறப்பாக செய், செவ்வன செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே விஷயத்த இவ்வளவு வருடங்களா சிறப்பா அதையே செய்து கொண்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணி இருக்கா, நாம ஒருவேளை மற்ற விஷயங்கள் செய்யும் போது நமக்கு இது வந்து இதே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் அதுலயும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அதான் உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கு டிடி. அதில் போர்லாம், அதாவது சிறப்பான விஷயம் செய்கிறப்ப உங்களுக்கு போர் அடிக்குதா? சிறப்பானது செய்கிறப்ப எப்படி போர் அடிக்கும்? அப்போ போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்று. ரெண்டாவது, நான் நிறைய தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் அடிப்பாங்க ஒரு கட்டத்துலலாம். பார்த்தீங்கன்னா சேனலில் டிவி ஆஃப் பண்ணால் கூட மூஞ்சி தெரியுது, நீ பாட்டுக்கு அவ்வளோ ப்ரோக்ராமில் வர. அந்த அப்போல்லாம் ரொம்ப சிறப்பு நிகழ்ச்சிக்கு செய்வாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் டிஜிட்டல் மீடியாக்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. முன்னாலெல்லாம் டெலிவிஷனில் அவ்வளோ இருக்கும். 10 மணிக்கு டிடி வந்துட்டு போன பிறகு 11 மணிக்கு நான் வருவேன். திரும்ப 10 மணிக்கு டிடி, 12 மணிக்கு டிடி வருவாப்ல. அப்புறம் மாக்காப்பா வருவான். வரிசையாக நாங்களே அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தா எப்பா டே டிவியை பார்க்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு இருக்கும். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பொசிஷன் மை செல்ஃப் இன் சம்வேர். கோபினா யாரு, அவன் வீடியோ ஜாக்கியா, டிபேட்டர், வாட் இஸ் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு ஒரு இடம் வரப்ப நான் ஒன்று குறைச்சிக்கிட்டேன். ஸோ பீப்புளுக்கு அசோசியேட் பண்ண முடியும். நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறவன், சுமாரா சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிற ஒரு ஆள், அவங்கள ஒரு ஆள் நம்ம கேட்க நினைக்கிறத அவன் கேட்பான். அவ்வளோதான், பெரிய மாயமந்திரம்லாம் அதில் ஒன்றும் நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினச்சி எடுத்த ஒரு கால் தான். பட் as she said, I'm basically a journalist. ஸோ அதையெல்லாம் இப்போ டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு நமக்கு நிறைய சௌரியம் இருக்குது. இப்போ விளாக்ஸ் பண்ணுறதோ, இல்லை ஒரு விஷயங்கள் பற்றி பேசுகிறதோ, இப்போ நல்லது 4 விஷயம் பண்ணுறதோ, இந்த மாதிரியெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி இப்போ எனக்கு நானும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கேன் என் பேர்லே. ஸோ அப்படி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு. பேரலாக நான் மிஸ் அவுட் பண்ணது எல்லாத்தையும் திரும்ப டிஜிட்டல் மீடியாவில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லை, இவ சொன்னதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் இருக்கு. சஸ்டைனபிலிட்டிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் நீங்க எஸ் சொல்றீங்கிறது மட்டும் இல்லை, எதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்றீங்கிறது கூட will make your career. So how do you define yourself? எதுக்கு எஸ், எதுக்கு நோ சொல்லணும்? That is wisdom. எப்பவுமே நீங்க சாஃப்டாவே இருக்கணும். அவங்க மனசு வருதுன்ற மாதிரி எங்கேயுமே சொல்லிடக்கூடாது. அதான் ஹர்ட் ஆகாம உண்மையை சொல்லுதல் என்பது ஒன்று. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நான் ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணுவேன். ஹர்ட்டே ஆயிடக்கூடாதுங்கிறது மாதிரி ஒரு விஷயத்தானே. ஏதோ ஒரு இன்டர்வியூவில் டிடியோட ஒரு இது இருக்கும். அதாவது இவ்வளோ காண்டான கேள்வி, இது எப்படி பாஷா கேட்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும். ஸோ அப்போ தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, ஒரு ஷார்ட்டர் பீரியட் பண்ணலாம், ஒரு லாங்கர் பீரியடாக ஒரு ஸ்வீட் கேர்ளாக இருக்கிறது இருக்குல்ல, ஷீ இஸ் அ ஃபேண்டசின்னு விஜய் டிவி ஒரு பாட்டு போடுவாங்க எப்போதுமே. இங்கே தானா அது ஜோதிகாக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல, விஜய் டிவி அதை வந்து டிடிக்காகவே மாற்றிருச்சு. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஒரு 1 hour ஷோவில் வந்து ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது பை நேச்சர் வந்துடுது எல்லாருக்குமே. அது அப்படியே பை ப்ராக்டிஸில் தான் வரும்.